2D என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. அதிமுக காலத்தில் நடந்த தவறுன்னா நீங்க இன்றைக்கு அவரை ஏன் உங்கள் கட்சியில் வைத்திருக்கிறீர்கள்? தவறு செய்தார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அவரை ஏன் தியாகி என்கிறீர்கள்? எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் மோசமானவர், இவரோட கட்சிக்கு வந்துட்டார், இவர் இப்போ முதலமைச்சர்னா அவர் தியாகியா? சட்டமன்ற பொது தேர்தல் என்று வரும்பொழுது பிரதான கட்சிகளாக பார்க்கக்கூடிய கட்சிகள்னா இரண்டு கட்சிகள் தான். ஒன்று திமுக, இன்னொரு அதிமுக. இதுல திமுக இன்றைக்கு அவர்களுடைய பலம் என்று எதை சொல்கிறார்கள்? அவர்களுடைய சாதனைகளை சொல்கிறார்களா? பாஜகவினர் எல்லாரும் அதிரி புதிரியா பிரஸ் மீட்ல விட்டு செந்தில் பாலாஜியை கடுமையா தாக்குறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 நாள்ல பேசின மாதிரி தெரியல. ஆமாங்க, நீங்க அந்த கேள்வி அவர் முன்னாடி வைக்கல, அறிக்கையெல்லாம் கொடுக்கலாமே. அவரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தானே. அதிமுக என்ன பண்ணுது? என்ன அரசியல் பண்றாங்க? என்ன அரசியல் செய்யணும்? சீமான் ரெகுலரா பிரஸ் மீட் பண்ணி மக்கள் பிரச்சனையை எடுத்து பிரஸ் மீட் தான் அரசியலா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாரு. அதிமுக இந்த விஷயத்தை பத்தி பெருசா எதுவும் பேசின மாதிரி தெரியல. கேட்டா கடம்பூர் ராஜு என்ன சொல்றாரு, இது திமுக ஆட்சியில போடப்பட்ட வழக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நடந்ததே அதிமுக ஆட்சியில தான் அப்படின்னு சொல்லி அதிமுககாரங்களுக்கு தெரியலையா? அதாவது செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட இந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 30,000 பேர் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, போஸ்டிங்காக பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த குற்றச்சாட்டு எழுந்த பொழுது இது சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அந்த பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற நபர்களுடன் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதெல்லாம் பின்னாட்களில் தெரிய வருது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்ன அப்படின்னா, தேர்தல் வந்துடுது. தேர்தல் இவங்க அதில் பிஸி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனேயே இவங்க உடல்நிலை பாதிக்கப்படுது. 2-3 மாதங்கள்லாம் உடல்நிலை பாதிக்கப்படுது. தேர்தலை கூட செந்தில் பாலாஜியுடைய தொகுதியில் அந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்றத பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் இவங்க மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த நகர்வுகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளே இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இதில் ஒரு சில பேருக்கு இவர் செட்டில்மெண்ட் பண்ணேன்றதை நீதிமன்றத்துலையும் சொல்கிறார். நான் வாங்கினேன், அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. இது எப்படி செய்ய முடியும்? வாங்கினதே தப்பு, சரியா அப்படின்ட்டு. அதில் ஒரு சில பேருக்கு கொடுத்தீங்க, இல்லை கொடுக்கல அப்படின்ற பிரச்சனை வரும்பொழுது இது உச்சநீதிமன்றத்தை நோக்கி போகுது. உச்சநீதிமன்றத்தில் இதை தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னென்னு கொடுக்குறாங்க? நீங்கள் இது மேலே விசாரணை செய்யணும், இந்த தேதிக்குள்ளே விசாரணை செய்யணும்னு கொடுக்குறாங்க. விசாரணை செய்யணும்னு கொடுத்ததுக்கப்புறம் அமலாக்கத்துறை உள்ளே தான் ஆகணும். அமலாக்கத்துறை சம்மன் மேலே சம்மன் கொடுக்குது. சம்மனுக்கு இவர் ஆஜராகலை அப்படின்னும் பொழுது விசாரணை அவங்க இத்தனை சம்மனுக்கு அப்புறமும் ஆஜராகலைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க அவர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுது இவர் பிரச்சனை பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய இவர்களுடைய கட்சிக்காரர்களோ அல்ல ரவுடிகளோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்களை வச்சு அடிக்கிறது, இதையெல்லாம் பண்ணுறாங்க. அதிகாரிகளை தாக்குவது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இட்ஸ் ஆல் ஆன் கேமரா, சரியா? இது நடந்த உடனே வேறு வழியே கிடையாது. இப்போ நீங்கள் விசாரணைக்கு நீங்கள் சம்மனுக்கு ஆஜராகலை, நாங்கள் விசாரிக்கலாம், உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எங்களை அடிக்கிறீங்க, அப்போ உங்களை என்ன தான் பண்ண முடியும்? கைது தான் பண்ணி ஆகணும். இதுதான் நடக்குது, சரியா? இதெல்லாம் உச்சநீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தான் நடைபெறுது, சரியா? இதில் இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்ன? செந்தில் பாலாஜி டிடிவி தினகரன் ஆதரவாளராக இருந்தார். அந்த சமயத்தில் திமுக போராட்டமும் நடத்துது. அதுக்கு முன்னாடியே நடத்துது. கருணாநிதி இருக்கும் பொழுதே கருணாநிதியோட அறிக்கையே வந்திருக்கு. செந்தில் பாலாஜி இந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டு போஸ்டிங் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இது நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. நீதிமன்றத்தில் இதுக்கு தீர்வு வருமா இப்படின்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அன்றைய தினம் இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து போராட்டம் நடத்துகிறார். போராட்டம் நடத்தி திமுக தரப்பினர் தான் முதல்ல போய் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, சரியா? அந்த வழக்கும் இந்த வழக்கும் சேர்ந்து இதுதான் அதிமுக அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு போகுது. அதிமுக ஆட்சியில் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகுது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி திமுகவில் போய் சேர்றார். திமுகவில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் சொன்ன உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இதெல்லாமே எப்போ நடக்குது? அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி காலத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டின் அடிப்படையில் இது அமலாக்கத்துறை செயல்பட்டு தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை வருது. இவர் சம்மன் அனுப்பியும் இவர் ஆஜராகலை.
இதுல நீங்க எப்படி நீங்க வந்து அதிமுக காலத்தில் நடந்த தவறு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? அப்ப அதிமுக காலத்தில் நடந்த தவறுன்னா நீங்க இன்றைக்கு அவரை ஏன் உங்கள் கட்சியில் வைத்திருக்கிறீர்கள்? தவறு செய்தார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அவரை ஏன் தியாகி என்கிறீர்கள்? எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் வந்து மோசமானவர், இவரோட கட்சிக்கு வந்துட்டார், இவர் இப்போ முதலமைச்சர்னா அவர் வந்து தியாகியா? புரியலையே, எனக்கு லாஜிக்கே புரியலையே. அவர் என்ன தியாகம் பண்ணாருன்றதுக்குள்ளே நான் போக விரும்பல. சரியா? அவர் எந்த தியாகமாக வேணா பண்ணிட்டு போகட்டும், யாருக்காக வேணா தியாகம் பண்ணிட்டு போகட்டும். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இவரை தான் நீங்க இவர் மேல புகார் கொடுத்தது நீங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் பண்ணியது நீங்க. சரியா? இந்த நடவடிக்கை எடுக்கணும்ன்ற உத்தரவு போட்டது உச்சநீதிமன்றம். அந்த அமலாக்கத்துறையிடம் ஒத்துழைக்காமல் தகராறு பண்ணியது செந்தில் பாலாஜி. அதன் அடிப்படையில் அவரை கைது பண்ண வேண்டிய நிலைக்கு போகுது. கைது பண்ணி அவரை சிறையில் வைக்கணுன்ற பிணையில் விட முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நீதிமன்றங்கள், செஷன்ஸ் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், நீதிமன்றங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இப்போவும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் 2000 அக்யூஸ்ட் இருக்காங்க. செந்தில் பாலாஜி போல அக்யூஸ்ட் இந்த வழக்கில் 2000 பேர் இருக்காங்க. 600 சாட்சியங்கள் இருக்கு. 600 சாட்சியங்கள், 2000 அக்யூஸ்ட், இத்தனை பேரையும் நீங்கள் விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒருத்தரை நம்ம சிறையில் வைக்க முடியாது. ஓகே, ரைட். அதுதான் இப்போ 2000 பேருன்னு சொல்லி வந்து அவங்களும் சொல்றாங்க. அந்த 2000 அவங்கள உச்சநீதிமன்றம், அதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது இல்லையா, அந்த 2000 பேரும் அதிமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கும்போது இப்படி எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான் வரும். அதிமுகவுக்கு இதுல பொறுப்பு இருக்கு. அதிமுக சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் இதுல வந்து தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். இந்த 2000 பேர் அதிமுக காரங்களான்னு எப்படி சொல்றீங்க? அதிமுக காரங்க இல்ல, அதிமுக ஆட்சியில இருந்த சில அதிகாரிகளும் அப்போதைய அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜிக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி உதவி பண்ணியிருப்பாங்கன்ற குற்றச்சாட்டு வந்ததுனால தானே வழக்கை பதிவு பண்ணுது அதிமுக. சார்ஜ் ஷீட்டை ஏன் அதிமுக காரத்தில் போடுறாங்க? இந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறதுனால தான் அப்போ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவோம்னு பண்றாங்க. இப்போ அவங்க பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இது அதிமுக காலத்துல, இப்போ அதிமுக காலத்துல நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னா செந்தில் பாலாஜி செய்தாருன்னு தான் நீங்க சொல்றீங்க. செந்தில் பாலாஜி செய்தார் என்றால் அவரை ஏன் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் பக்கம் வைத்திருக்கிறீர்கள்? அவர் தியாகி என்று ஏன் பட்டத்தை கொடுக்கிறீர்கள்? குறைந்தபட்சம் அவர் வழக்கிலிருந்து தன்னை நிரபராதி என்று நிரூபிப்பார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிதானே சொன்னாரு. அப்படி அவர் சொல்லலையே. முதல்ல நீங்க தியாகின்னு சொல்லிடுறீங்களே. அப்போ பண்ணியிருக்காரு. அப்போ அவர் நிரபராதி என்று நிரூபிப்பார் என்றால் அன்றைக்கு ஏன் நீங்கள் போராட்டம் நடத்தினீர்கள்? அன்றைக்கு ஏன் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள்? சரி, ஓகே, இது திமுகவோட நிலைப்பாடு. இப்ப அதிமுக அதிமுக நிலைப்பாடு என்ன? இப்போ நீ திமுகவோட நிலைப்பாடு என்ன எனக்கு விளக்கு. 2018 போராட்டம் நிலைப்பாடு என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, திமுக வந்து அவர் நிரபராதின்னு நிரூபிப்பார், நாங்க அது பொறுத்திருந்து பார்ப்போம், லீகலா ஃபேஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து நீங்க தியாகிட்டீங்களே. அப்ப நிரபராதி நிரூபிக்கிற வரைக்கும் அவரை வந்து அமைச்சராக்காதீங்க. ஏன்னா வழக்கு பதிவு பண்ணது நீங்க, குற்றம் சாட்டியது நீங்க, போராட்டம் செய்தது நீங்க. போராட்டம் பண்ணுவீங்க, நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு உங்க பக்கம் இருக்காருன்னு அவரை நிரூபிப்பார் அப்படின்னு அன்னைக்கு அதே ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதுன்னு, நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம், அவரை நிரூபிப்பார்னு சொல்ல வேண்டியது. ஏன் கைது பண்ணணும்னு போராட்டம் பண்ணீங்க? திமுகவோட நிலைப்பாடு தான் என்ன? அதான் கேட்கிறேன். அதிமுகவோட நிலைப்பாடு செந்தில் பாலாஜி குறித்து எச் ராஜா பேசுறாரு, வானதி சீனிவாசன் பேசுறாங்க, பாஜகவினர் எல்லாரும் அதிரி புதிரியா பிரஸ் மீட்ல விட்டு செந்தில் பாலாஜியை கடுமையா தாக்குறாங்க. ஆனா அதிமுக தரப்புல இருந்து கடம்பூர் ராஜு அப்புறம் ஜெயக்குமார், அவ்வளவுதான், வேற யாரும் எதுவுமே பேசல. எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 நாள்ல பேசின மாதிரி தெரியல. ஆமாங்க, நீங்க இந்த கேள்வி அவர் முன்னாடி வைக்கல, அவர் தான் அன்னைக்கு சொல்லிட்டாரு. அறிக்கையெல்லாம் கொடுக்கலாமே அவரு. அவர் ஆட்சி காலத்துல சார்ஜ் ஷீட்டே போட்டு அதனாலதான் இவர் இன்னைக்கு கைது வரைக்கும் போயிருக்கு. வேற என்ன பண்ணணும்? எடப்பாடி இவங்க எல்லாரும் அறிக்கையை தான் விட்டுட்டு இருக்காங்க. அவர் தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாரு. செந்தில் பாலாஜி மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தானே. அவர் செயலில் காட்டிட்டார், இவங்க பேச்சுல தான் காட்டிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, தமிழிசை அவர்களிடமோ இல்லை நீங்க இவங்கள்ட்ட போய் நீங்க கேட்க வேண்டியதுன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அதோடைய பிணையில் என்ன சொல்லுது? இத்தனை மாதங்களாக நீங்கள் வழக்கு விசாரணையே ஆரம்பிக்கல, ட்ரையலே நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஏன் பண்ணல? இந்த கேள்வியை நீங்க கேட்க வேண்டியது யார்கிட்ட? ஏன் அமலாக்கத்துறை செய்யல? இதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. கேட்டால் அமலாக்கத்துறை வந்து சுதந்திரமாக இயங்கக்கூடியது, அதற்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபேர் இனஃப். அப்போ இது அமலாக்கத்துறையோட பிரச்சனை தானே. இன்னைக்கு செந்தில் பாலாஜி பிணையில் வந்திருக்கிறார் என்றால் அமலாக்கத்துறை துரிதமாக இந்த வழக்கை எடுத்து நடத்தவில்லை. இதே குற்றச்சாட்டை தான் ஸ்பெக்ட்ரம் வழக்கிலையும் பார்த்தீங்கன்னாக்க, அந்த கலைஞர் டிவி வழக்கிலையும் பார்த்தீங்கன்னாக்க, திருமதி கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், ஸ்பெக்ட்ரம் ராஜாவாக இருக்கட்டும், இவர்கள் மீதும் இதே நீதிமன்றமும் அதை தான் சொல்லுது. சிபிஐ வந்து இதில் முறையாக
முன்வைக்கல, வாதங்களை முன்வைக்கல. அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து 2014 தேர்தலில் இதை தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக்கணும் என்பது மட்டும்தான் இருந்தது. அதற்கப்புறம் நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. இது இவங்களை மட்டும் கிடையாது. யாரு ஸ்பெக்ட்ரம் ராஜாவும் திருமதி கனிமொழி அவர்களும் இப்போ இவர் செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது. நீங்க இது தேசிய அளவில் பாருங்க. ஹரியானால இப்போ தேர்தல் நடக்குது. கடந்த தேர்தல் பொழுது 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே பிரதமர் மோடி ஹரியானால நின்று முழங்குகிறார். என்ன தெரியுமா முழங்குகிறார்? நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், வாக்களித்தால் நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். இதே வார்த்தையை பேசுறார், இந்தியில பேசுறார், இதே வார்த்தைகளை பேசுகிறார். இதற்கான காணொளி சாட்சியே இருக்கு. நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். என்ன? சோனியா காந்தியின் மருமகனும் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வாத்ரா கைது செய்யப்படுவார். நில மோசடியில் அவருக்கு பங்கு இருக்கிறது, கைது செய்யப்படுவார். சொன்னது யாரு? பிரதமர் மோடி 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஹரியானால சொன்னாரு. அடுத்த தேர்தல் வந்துருச்சு, பிரச்சாரம் வந்துருச்சு, நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? நம்முடைய கேள்வி என்னன்னா, செந்தில் பாலாஜின்னு இல்லைங்க, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க அஜித் பவாரை பற்றி பேசுறாரு. மத்திய பிரதேஷ் தேர்தலில் பேசுறாரு. என்ன சொல்றாரு பிரதமர்? பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து விட்டார் அஜித் பவார்னு சொல்றாரு. சொல்லி 2 வாரத்துல அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. அதுதான் திமுகவுடைய டீலிங் நடக்குதுன்னு நான் சொல்றேன். பாஜக இந்த வழக்குகளை போடுகிறேன் பேர் வழி என்று போட்டு அதுல டீலிங் தான் நடக்குது. ஆனால் அதிமுக போட்ட வழக்குகளை எடுத்து பாருங்க. பொன்முடி மேல போட்ட வழக்கு அதிமுக போட்டது. தீர்ப்பில் அவர் குற்றவாளியின் வந்து இப்போ வந்து அப்பீலுக்கு போயிருக்காரு. செந்தில் பாலாஜி மேல போட்டது அதிமுக போட்டது. எந்த சமரசமும் நம்ம பண்ணிக்கலையே. ஆனால் சமரசங்களை பாஜக செய்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஸோ நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்க ஏன் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அறிக்கை விடலன்னு கேட்கக்கூடாது. அவர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற கேள்வியை நீங்கள் பாஜகவை பார்த்து கேளுங்கள். இப்போ செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாரு. திரும்ப கொங்கு மண்டலத்தினுடைய மாமன்னனாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இப்போ அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அரசியல் ரீதியாக கட்டமைக்க போறாரு. அதிமுக இதை எப்படி கையாள போகுது? யார் என்ன பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தாலும் ஜனநாயகத்துல மக்களுடைய பார்வை இருக்கு இல்லையா, அதுதான் வலிமையானது. சரியா? நீங்க அழகிரி வந்து ஒரு காலத்துல தென்மண்டலத்தின் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டார்னு சொல்லப்பட்டது. சரியா? அது ஒரே தேர்தலில் ஊதி தள்ளப்பட்டது. இன்னைக்கு அழகிரி எங்க இருக்கார்? 2006 2011 அழகிரி தென் மாவட்டங்களின் அந்த மன்னர், முடிசூடா மன்னர், இப்படித்தான் பார்க்கப்பட்டது. அத்தனை அமைச்சர்களும் கியூல போய் நிற்பாங்க அவர்கிட்ட பேசுறதுக்காக. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அப்போ மதுரையில அழகிரிக்கு தெரியாம ஒரு அணுவும் அசைய முடியாது. அப்படி இருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை? அதனால இந்த மாதிரி வந்து நான் இந்த சாம்ராஜ்யத்தை வைத்திருப்பேன், நான் இதை இது பண்ணியிருப்பேன் எல்லாம் ஒண்ணு. அதிமுகவுக்கு அங்க ஆல்ரெடி ஒரு செல்வாக்கு இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி வந்துட்டார் அப்படின்னா அப்போ இதை வந்து அரசியல் ரீதியாக அங்க வந்து கட்சியை வலுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான யுக்திகளை அதிமுக கட்சியை வலுப்படுத்த? ஏன்னா ஒரு பக்கம் 2026 தேர்தல் வந்து இன்னும் ஒரு 15-14 மாசத்துல வரப்போகுது. விஜயனுடைய வருகை. இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாரு. அதிமுக ஆல்ரெடி வந்து தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து கடந்த காலங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி வந்து அதிமுக குங்கு வட்டாரத்துல தன்னுடைய பழைய ஓட் பேங்கை எப்படி தற்காத்து போகுது? சரி, தொடர் தோல்விகளை அதிமுக சந்திக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுவே நான் கேள்விக்குறியா வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து 2011 2019 வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இவர்கள் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க இல்லையா. நான் சொல்றேன் 13 தோல்வி ஸ்டாலின். 2011 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 11 அப்பொழுது நடந்த உள்ளாட்சி தேர்தலிருந்து எடுத்து 2019 வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 13-14 தோல்வி ஸ்டாலின். கருணாநிதியே இருக்கும் பொழுதே அப்படிதான் இருந்தது. சரியா? அதனால அதையெல்லாம் ஒரு அளவுகோலா எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்றது வந்து சட்டமன்ற பொது தேர்தல் என்று வரும்பொழுது பிரதான கட்சிகளாக பார்க்கக்கூடிய கட்சிகள்னா 2 கட்சிகள் தான். ஒன்று திமுக, இன்னொரு அதிமுக. சரியா? இதுல திமுக இன்றைக்கு அவர்களுடைய பலம் என்று எதை சொல்கிறார்கள்? அவர்களுடைய சாதனைகளை சொல்கிறார்களா? இல்லை. அவர்களுடைய பலம் என்று அவர்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். எங்களுக்கு கூட்டணி பலம் இருக்கிறது, இது வெற்றி கூட்டணி அப்படின்றது தான். அப்ப வெற்றி கூட்டணி என்ற எண்ணம் திமுகவுக்கு இருக்கிறது. அந்த எண்ணம் மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்றால் வெற்றி கூட்டணி தான். ஆனா அதுல எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற கேள்வியை இன்றைக்கு மறைமுகமாக வேற வேற துணியில வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உதாரணத்திற்கு அதோடைய வெளிப்பாடு தான் திருமாவளவன் அவர்கள் பேசுவது. திருமாவளவன் பேசுறது அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. சரியா? இது கொடுக்கலாமா வேண்டாமா, இது அவங்க கூட்டணிக்குள்ள நடத்த வேண்டிய சம்பாஷணைகள். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது பொதுவில் வந்தாலும் கூட நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, கருணாநிதியுடன்
உடன்பாடு அப்படின்றது கருணாநிதி ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாறை கொண்ட ஒரு நபர். சரியா, அது நல்லதோ கெட்டதோ, பட் ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாறை கொண்ட ஒரு நபர். அவருடன் இருக்கக்கூடிய அந்த நட்புறவு அப்படின்றது வேற. அவருடைய மகன் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் பயணித்திருக்கிறார் அரசியல்ல அப்படின்றதுனால அவருடன் இருக்கக்கூடிய நட்புறவு என்பது வேறு. சரியா, அதை கடந்து இப்பொழுது உதயநிதி முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றால் இதற்கு உடன்பட வேண்டிய கட்டாயம் திருமாவளவனுக்கு எங்கிருந்து வருகிறது, காங்கிரஸிற்கு எங்கிருந்து வருகிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு எங்கிருந்து வருகிறது, வைகோவுக்கு வரலாம். ஏன்னா அவர் நான் வாழ்நாள் அடிமைன்னு சொல்லிட்டார், அதனால அதை விட்டுருங்க. இவங்க 3 பேருக்கும் எங்கிருந்து வருகிறது? இதுக்கு காரணம் அவர்கள் இதனால் வரைக்கும் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தது என்னன்னா பாஜக உள்ள வந்துரும் என்பதுதான். இது சட்டமன்ற பொது தேர்தல். சரியா, 2வது பாஜகவுடன் அதிமுக இருக்கிறது அப்படின்றதுதான் இவங்க மெயினா சொல்லக்கூடிய ஒரு காரணமா இருந்தது. பாஜகவுடன் அதிமுக இருக்கிறது, நாங்கள் மதச்சார்பற்ற கூட்டணி, அதிமுக என்ற ஒரு பிரதான கட்சி பாஜகவுடன் சேர்ந்திருக்கிறது என்பது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அதிமுக முழுவதுமாக பாஜகவுடன் உறவை துண்டித்து விட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நடக்கின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி காசு வெளியீடு என்ன, அதுக்கப்புறம் இவர்கள் இப்போ 15 நிமிடம் எனக்கு ஒரு நேரம் ஒதுக்குவார் என்று பார்த்தால் 45 நிமிடம் என்னிடம் பேசினார்ன்னு சொல்றது. சரியா, அப்புறம் இவங்கெல்லாம் போய் சமாதியில போய் கியூல நிக்கிறது பாஜக காரங்கள்லாம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களுடன் ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்றதுதான் வருதே தவிர அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் அந்த 15 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் சொன்னது அவரு எல்லாமே முழுக்க தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது, எல்லாமே அரசாங்க ரீதியான அசாம் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த மரியாதைங்கிறது அதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன மரியாதை தமிழர் பண்பாடோ அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குங்க. இவர் எதிர்பார்த்து போனது 15 நிமிஷம், அவர் கொடுத்தது 45 நிமிஷம். சரியா, தமிழ்நாடு பிரச்சனை அவ்வளவு இருந்திருக்கு, அவ்வளவு நோட்டீஸ் பண்ணி அவர் தமிழ்நாடு பிரச்சனை அவ்வளவு இருக்குன்னா இப்ப நீ என்ன ஆட்சியில கிழிச்ச தேனாரும் பாலாரும் ஓடுதுன்றி, அப்புறம் என்ன அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறியா அப்போ? சரியா, இப்போ கேள்வி என்ன வருதுன்னா இவங்களோட நல்லுறவை பற்றி நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் கேட்கறது அதிமுக இன்றைக்கு பாஜகவுடன் இல்லை, கூட்டணி முறிந்து விட்டது என்பதனை அறிவித்து விட்டார்கள். 2026 எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா திருமாவளவனுக்கு திமுக அதிமுக இது 2ல என்ன பெரிய வித்தியாசம் பார்க்க முடியும்? சமூக நீதினு சொல்ல போறாங்களா? சமூக நீதினு சொல்ல போறாங்கன்னா விசிகாவினரே ஒற்றுக்கொள்கிறார்கள். இல்லை, அவர்கள் அதாவது தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள், தலித் மக்களுக்கு எதிரான அராஜகங்கள் என்பது அதிகரித்திருக்கிறது இந்த ஆட்சியில, இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சியில அப்படின்றத அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அடுத்து கொடி கம்பங்களை கூட ஏற்ற முடியவில்லை பல இடங்கள்ல, அவங்களே ஒத்துக்கிறாங்க. சரியா, இப்போ கேள்வி இங்க என்ன வருதுன்னா அப்ப சமதூரத்தில் வைத்து பார்க்கும் என்று சொல்லலாமா? திமுக அதிமுகவை சமதூரத்தில் வைத்து பார்க்க வேண்டியதுதான் ஒரு கட்சிக்கு சரி. ஏன்னா திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாம சரியா யோசித்து தான் ஒரு முடிவு எடுக்கணும், எடுத்தேன்னு கவிழ்த்தே நம்ம முடிவு எடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃப் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சேஃப் பிளேன்னு சொல்றாரு இல்லையா, இந்த சேஃப் பிளே அவர் செய்யணும்னு சொல்றது சரியான பார்வை. இந்த சேஃப் பிளேவே தான் திமுகவும் பண்ணுது. எப்படி? ஒரு பக்கம் பாஜகவுடனும் ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு நல்லுறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, இந்த பக்கம் காங்கிரஸுக்கும் ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணிட்டு கூட்டணி அப்படின்ற இதுல மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க கொண்டு போறாங்க. நீங்க மட்டும் தான் அதை செய்வீங்களா? அதை விசிகா செய்யக்கூடாதா? ஏன் அதை காங்கிரஸ் செய்யக்கூடாதா? அதை கம்யூனிஸ்ட் செய்யக்கூடாதா? இவர்கள் எல்லாம் என்ன உங்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட அடிமைகளா? இப்போ திமுகவுக்கு இப்படி எல்லாம் சூழல் இருக்கு, அவங்க இந்த மாதிரி சேஃப் பிளே எல்லாம் பண்றாங்க. அதிமுக இதெல்லாம் ஏன் தேவைப்படுது? அதிமுகவுக்கு யாரு இதெல்லாம் ஏன் தேவைப்படுது? எப்படி செந்தில் பாலாஜின்ற ஒரு நபரை மட்டுமே மையப்படுத்தி தேர்தல் கிடையாதுங்க. சரியா, நம்ம கேட்கறது என்னன்னா நீங்க கேட்டீங்க இல்லையா திமுக அதிமுக வியூகங்கள்ட்டு, நான் அதிமுகவுக்கு வரேன் அடுத்தது. இப்போ கேள்வி என்னன்னா இந்த கூட்டணியை நம்பி மட்டுமே நாங்கள் களத்தை காண்கிறோம் அப்படின்ட்டு தான் திமுக இருக்கு. அதிமுக அப்படி இல்லை, நீங்கள் வந்தால் உங்களுடன், வரவில்லை என்றால் நீங்கள் இல்லாமல், எதிர்த்தால் உங்களையும் மீறி நாங்கள் களம் காண போவது உறுதி, வெற்றி பெற போவது உறுதி அப்படின்றத மோட்ல அவங்க இருக்காங்க. சரியா, இப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்க யார கேள்வி கேட்கணும் அதிகம்? அதிமுகவையா? அவங்க தான் சொல்றாங்களே, வந்தா உங்க கூட, வரலன்னா நீ இல்லாம, எதிர்த்தா உன்னையும் மீறி நாங்கள் களம் காண போகிறோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம்ட்டு. இங்க என்ன திமுக என்ன சொல்றாங்க, நாங்க பாருங்க 2024 நாங்க ஜெயிச்சிட்டோம், 2021 நாங்க ஜெயிச்சிட்டோம், 2019 நாங்க ஜெயிச்சிட்டோம், அதனால நாங்க 2026 ஜெயிப்போம், ஆனா சிந்தாமல் சிதறாமல் இப்படியே நாங்க போய் ஜெயிப்போம் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா
இந்த 3.5 ஆண்டுகள் என்னுடைய சாதனையினால் ஜெயிப்போம் என்று சொல்ல முடியவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க நம்பி இருப்பது இந்த கூட்டணி கட்சிகள் நம்முடன் தான் பயணிக்கும் என்பதை மட்டுமே நம்பி அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்போ யார் வீக்கரா இருக்காங்க, யார் இதுல மனதளவுல பலமா இருக்காங்க, உறுதியுடன் இருக்காங்க, யார் மனதளவுல தளர்ந்து போயிருக்காங்க? நான் சொல்றேன், திமுக தரப்பு தான் தளர்ந்து போயிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும். இன்னொன்னு பாருங்க, 2019 நீங்க ஒப்பிட்டீங்கன்னா 2021 அவருடைய வாக்குகள் சரிந்திருக்கிறது. சரியா? 2024 மேலும் சரிந்திருக்கிறது. அதனால்தான் கூட்டணி கட்சிகள் சொல்கிறார்கள், எங்களால் தான் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் என்பதனை மேலும் வலிமையுடன் சொல்கிறார்கள். அப்படின்னும் பொழுது கேள்வி என்னன்னா, காலத்திற்கும் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதற்கு நீங்கள் அப்படி என்ன சாதித்து கிழித்து விட்டீர்கள்? சமூக நீதியில் கிழித்தீர்களா? மக்களுக்கு நன்மை செய்வதில் கிழித்தீர்களா? இந்த மாநிலத்தோட நிதிநிலையை மேம்படுத்தி கிழித்திருக்கிறீர்களா? எதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே கிடையாதுன்னும் பொழுது இல்ல இதெல்லாம் இருக்கு, இது மிகச்சிறந்த ஆட்சி அப்படின்னு நான் கேட்கிறேன், சவால் விட்டு கேட்கிறேன். திருமாவளவன் அவர்கள் சான்றிதழ் கொடுப்பாரா? கொடுத்தால் மக்கள் சிரிப்பார்கள். சரியா? இதையெல்லாம் கடந்து நீ என்னதான் கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் நாளைக்கு யாரை போய் சந்திக்கணும்? மக்களை போய் சந்திக்கணும். அந்த சாமானியன் இருக்காம பாருங்க, அவனுடைய அந்த ஒற்றை விரலில் இருக்கக்கூடிய முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவு தான் தீர்மானிக்கும். நீ 20 கட்சி கூட்டணி கூட வச்சுக்கோ, கடைசியில அந்த மனிதனுக்கு நம்பிக்கை வரணும்ல உன் மேல. அப்போ நடக்காததையெல்லாம் நடந்ததாக சொல்லி போய் கேட்க முடியுமா? நீங்க ஓட்டு கேட்க முடியுமா? திருமாவளவனால மக்களிடம் போய் சந்திக்க முடியுமா? முடியாது. இது திருமாவளவனுக்கும் தெரியும். அப்ப கேள்வி என்ன வருதுன்னா, ஸ்டாலின் முகத்திற்காக நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். ஓகே, உதயநிதிக்கு நான் ஏன் இருக்கணும்? இல்ல சார், ஓகே சார், இதெல்லாம் புரிஞ்சுது சார். இப்போ அண்மை காலமா இப்ப அண்ணாமலை அங்க வெளிநாடு போயிட்டாரு, போட்டோம். அண்மை காலமா வந்து பாத்தீங்களா, இப்ப திமுக விசிக கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு செய்தி, டெபுட்டி சிஎம் இவர் உதயநிதி எப்ப ஆக போறார் அப்படின்னு செய்தி, இன்னைக்கு பவள விழா, கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்காங்க. ஏற்கனவே பவள விழா வந்து கடந்த வாரத்துக்கு முன்னாடியும் நடத்தினாங்க. எல்லாமே திமுகவை சார்ந்து, திமுக கூட்டணி சார்ந்து இப்படி ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு. அதிமுக என்ன பண்ணுது? எந்த அரசியல் பண்றாங்க? என்ன மக்கள் பேச வராங்க? என்ன அரசியல் செய்யணும்? அரசியல் செய்யணும்னா என்ன நீங்க சொல்லுங்க. சீமான் வந்து ரெகுலரா பிரஸ் மீட் பண்ணி மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறாரு. தான் அரசியல். 3 நாட்களுக்கு முன்னர் அதிமுகவுடைய மகளிர் அணி அவங்க நடத்திய போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ செப்டம்பர் 30ஆம் தேதி இவர் போராட்டம் அறிவிச்சிருக்காரு கிருஷ்ணகிரியில. இதை மாதிரி ஒவ்வொரு மாவட்டந்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் கேட்கறது, நீங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்சி ரீதியாக இருக்கு. நான் கேட்கறது மக்கள் சார்ந்த பிரச்சனை, அரசியல்ல ஈடுபாடு, என்ன போக்கஸ் பண்றீங்க? போராட்டம் என்ன கட்சிக்குள்ள இருக்க மாவட்ட செயலாளர்களுக்கு எதிர்த்தா? போராட்டமே அரசாங்கத்துக்கு எதிர்த்து தானே. அப்ப அரசாங்கத்துக்கு எதிர்த்து மக்களுக்காக தானே போராட்டம். வீரியம் வந்து பெருசா தெரியலையே, இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இல்லையே. என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்றீங்க நீங்க? போராட்டம் நடத்துறோம், மக்கள் கூடுறாங்க, கட்சிக்காரர்கள் கூடுகிறார்கள், மக்களிடம் கொண்டு போய் இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்றோம், மக்கள் வாயில அந்த போராட்டங்கள் வாயிலாக அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்கிறோம். இதை வீரியம் கூட்ட வேண்டும் என்றால் யார் கூட்ட வேண்டும்? மக்கள் மீது அக்கறை கொண்ட மீடியா கூட்ட வேண்டும். மீடியா செய்தா மீடியாவுடைய கவலையெல்லாம் திருப்பதி லட்டு குறித்தும் ஆகாவளி விஷயங்கள் குறித்தும் இதுதான் மீடியாவுடைய அக்கறை, ஃபோக்கஸ் இருக்கு. மீடியா இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதா? இப்போ கூட்டு பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்திருக்கிறது தமிழகத்துல, என்கவுண்டர் கொலைகள் அதிகரித்து வருகின்றன தமிழகத்துல. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சாதி ரீதியான பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. நான் இன்னும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சாதி பிரச்சனைகள் இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. இதையெல்லாம் குறித்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு இந்த மீடியா தயாரா? சரி, இந்த மீடியா தயார் இல்லைன்னு வச்சுப்போம். இதை ஒரு எதிர்கட்சி கேட்கிறது, இது குறித்து போராட்டங்கள் நடத்துகிறது. இதையெல்லாம் கொண்டு வந்து மையப்படுத்த வேண்டும் அப்படின்ற அக்கறையாவது இந்த மீடியாக்களுக்கு இருக்கா? திரும்ப திரும்ப விவாதம் உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள் குறித்து தான். அப்போ இந்த உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை குறித்து நீங்கள் பேசி நீங்கள் மடைமாற்றம் பண்ணி இந்த அரசாங்கத்திற்கு, அது முக்கியமாக முதலமைச்சருடைய காதுகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறது என்பதே தெரிய விடாம பாத்துக்கிறீங்க. இப்ப நீங்க அப்படி பாத்துக்கிறதுனால என்ன ஆகுது? ஸ்டாலின் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? தமிழகத்தில் அத்தனை மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இதை போல ஒரு சிறந்த ஆட்சியே இல்லை என்று நினைக்கிறார்கள். இப்படின்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் இல்லையா? அப்படின்னா நீ கூட்டணின்னு கத்த வேண்டிய அவசியமே இல்லையே. 2016 இவங்க சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சந்தித்ததை போல தனியா சந்திக்க வேண்டியதானே? அதைத்தான் ஆதவ அர்ஜுனும் கேட்கிறாரு. தனியா சந்தியப்போ நீதான் தேனாரம் பாலாரம் ஓடுது, நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், இவர்கள் தான் தகுதி படைத்தவர்கள், இவர்கள் தகுதி படைத்தவர்கள் இல்லை அப்படின்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். அதனால நீ இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம், சந்தியம் பார்க்கலாம் முடியலல்ல. அப்போ
உனக்கே தெரியுது நீ ஒன்றும் சாதனை ஒன்றும் கிழிச்சிடலன்ட்டு, நீ நம்பி இருக்கிறதுலாம் இந்த கூட்டணி கட்சிகளும் உங்க கூட இருக்குன்றது மட்டும்தான் அப்படின்னும் பொழுது இதுல எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? சரி, ஓகே. நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நிறைய அரசியல் டெவலப்மெண்ட் இருக்கு, அப்போ நம்ம பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. 2D என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது.